ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம ராம் டைரக்ஷனில் நம்ம மிர்ச்சி சிவா நடித்து ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன பறந்து போ படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் டைரக்டர் ராம் அவருடைய படங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சோகமாக எமோஷ்னலாக அவருடைய படங்களில் வந்து கனெக்ட் ஆகி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஒரு படம் அப்படிலாம் இல்லாமல் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வேறு மாதிரி இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அதாவது இந்த படத்துடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட தான் அந்த படத்தை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு இந்த படத்தை வந்து ரொம்பவுமே சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி அப்படின்ட்டு கூட சொல்லலாம். ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லார் மத்தியில் இருந்துமே இந்த பறந்து போ படத்துக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மிர்ச்சி சிவாவுக்கு இதுக்கு முன்னாடி சுமு அப்படின்ற மாதிரி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்தளவுக்கு பெருசாக வரவேற்பதுமே கிடைக்கல. ஆனால் இந்த ஒரு படம் மூலிமா நம்ம மிர்ச்சி சிவா ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருக்காரு. அந்தளவுக்கு டைரக்டர் ராம் நம்ம சிவாவை அந்த படத்தில் வந்து சூப்பராக யூஸ் பண்ணி இருந்திருக்காரு. நீங்களுமே இந்த பறந்து போ படத்தை வந்து பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த பறந்து போ எப்போ தான் ஓடிடியில் ப்ரீமியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. தேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஓடிடியில் ப்ரீமியர் ஆகிற மாதிரி நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் இந்த பறந்து போ படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் இந்த பறந்து போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் ஆகும் அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி ப்ரீமியர் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். கூடிய சீக்கிரம் இதுக்கான ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் அவங்க தரப்புல இருந்து வரும். அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்களுமே இந்த பறந்து போ படத்தை இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கூடிய விரைவில் உங்களுக்காக அந்த படம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் ஃபேமிலியோட போய் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள்.